தோஷம் அப்படின்னா குற்றமுடையது அப்படின்னு பொருள்படுது. பிரதோஷம் அப்படின்னா குற்றமே இல்லாதது. அந்த வகையில் சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோவிலுக்கு இந்த 3 பொருளில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாலே போதும், தீராத கடன் தீரும் அப்படிங்கிறது உண்மை. பிரதோஷ விரதம் அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோன்னா திருமணம் கைகூடும், வறுமை விலகும், நோய்கள் நீங்கும் அப்படின்னும் சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. பிரதோஷ நேரத்தில் சிவ வழிபாடு செய்து சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சிவன் அருள் மேலோங்கி கர்ம வினைகள் ஒளியும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அவ்வளவு சிறப்பு மிகுந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய சனி பிரதோஷம் நாளை மே மாத 24ஆம் தேதி வருது. சிவபெருமான் தேவர்களை காப்பாற்றுவதற்காக ஆழகால நஞ்சை உண்ட நாள்தான் சனிக்கிழமை. சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சிறப்பு பெறுது. ஒவ்வொரு மாதமுமே பார்த்தோன்னா வளர்ப்பிறை, தேய்பிறை, திரியோதசி தினங்களில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ள காலம்தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலம் பிரதோஷம் நேரத்தில் சிவ வழிபாடு, சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் பொழுது சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு முக்கியமான சில பொருட்கள் இருக்குது. அப்படி இந்த 3 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளோ அல்லது 3ஐயுமே வாங்கி கொடுக்க முடிஞ்சால் தாராளமாக இந்த 3 பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம். அப்படி வாங்கி கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா தீராத கடன் அனைத்தும் தீரும் அப்படின்னும்